ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா, அவங்க 3 பிரதர்ஸ், அப்போ அவங்க அடாப்டட் சிஸ்டர் ஜி எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ வந்து எங்கள் கூட பிறந்தவளாக இருக்கலாம், பட் நாங்கள் உன்னை எப்பயுமே எங்களோட சிஸ்டராக வந்து ஏற்றுக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் ஜி மட்டும் தான் எங்கள் கூட வந்து சிஸ்டராக இருக்க தகுதி இருக்குது, உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்ற சொன்னதும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே, நீ வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு ஒருத்தே கிடையாது, அப்பா என்னமோ ஒன்று போய் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு அங்கே ஒரு மெடிசனை கொடுத்து அவளை அவங்க போர்ஸ் பண்ணி வந்து சாப்பிட வச்சுட்டு, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் பிளட்டாக வாமிட் எடுக்கிறா. நீ கொஞ்ச நேரத்தில் நீ இந்த கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயினை மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. அவள் ரொம்ப ஷாக்காக எழுறா. அவள் லைஃப்பில் வந்துட்டு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இப்போ எப்படி வந்துட்டு திரும்ப வந்தான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சு பார்த்துட்டு அங்கே கேலண்டரை பார்த்தா பாஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்போல அங்கே அவள் வந்துட்டு அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா இது என்னோடய லைஃப்பில் இப்போ நடக்க போகுது, நான் இது எல்லாத்தையுமே இப்போ ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கா. அவங்க 3 பிரதர்ஸுமே அவளை அங்கே கூப்பிட்றதுக்காக வந்துட்டு, இவ்வளோ போய் அப்பா எதுக்காக திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு, நம்மளோட சிஸ்டர் ஜியே நம்மளுக்கு போதும், இவ்வளோலாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இவளை கண்டிப்பாக வந்துட்டு கொல்லாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்போ கதை ஓப்பன் பண்ணி அங்கே வர்றா. இந்த டைம் நீங்கள் பண்ணுற பிளான் எதாமே நடக்காது, நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையும் முறியடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஜியோட ஃப்ரெண்டு கேட்குறா, ஏன்னா அவங்க சொந்த பொண்ணு இன்னைக்கு வரப்போகிறாளே, உனக்கு என்ன வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும் நீ யோசிக்கிறியான்னு கேட்டதும், எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆக போகுது, 3 பிரதர்ஸுமே என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ வந்துட்டு அவளுக்கு தான் வந்து ப்ராப்ளம் ஆகும், அவளை யார் வந்து ஏற்றுக்க போகிறாங்க, அவள் எப்பயுமே இந்த வீட்டில் வந்துட்டு வேற ஒரு பர்சனாக தான் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டுங்க வந்து அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு, உனக்காக நாங்கள் வந்துட்டு 3 திங்ஸ் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்தா அங்கே அனிமலோட பிளட்டு அப்புறம் என்னென்னத்தையும் வச்சுட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க. உனக்கு கண்டிப்பாக இன்னைக்கு சூப்பரான சர்ப்ரைஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இப்போ தேர்ட் பிரதர் அவள் மேலே அங்கே அந்த பிளட்டை போய் ஊற்ற சொன்னதும், ஆனால் அவள் விலைக்கிட்ட அவனை பிடிச்சி தள்ளினதுமே மேலே ஃபுல்லாக அவன் கொட்டி போயிடுது. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்குது, இவ்வளோ முதல் அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை கூப்பிட்டதுமே என் மேலே கை வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது, இப்போ அப்பாவோட பர்த்டே பார்ட்டி நடந்துட்டுருக்கு, இங்கே ஆளுங்க எல்லாருமே வந்திருப்பாங்க, மீடியாஸ் எல்லாமே வந்திருப்பாங்க, ஏன்னா நீங்கள் வந்துட்டு அசிங்கப்படுத்த போகிறீங்களா உங்கள் குடும்பத்தவே அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. என் மேலே கை வச்சு அவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அங்கே அந்த ஜீக்குமே இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது, இப்படி அவள் இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட வந்துட்டு அங்கே ஹலோ சொல்கிறா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ அவங்களுக்காக நாங்கள் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு எங்கள் கிஃப்ட்ஸை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஜீமே அங்கே சூப்பரான ஒரு பெயிண்டிங்லாம் கொடுத்துட்டு, இது ரொம்ப காஸ்ட்லி தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் பெருமையை அங்கே பேசினதும் நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வந்துட்டு இப்படி வந்து நீ எந்த கிஃப்ட்டுமே அப்பாவுக்கு வாங்காமல் வந்திருக்க சிஸ்டர், உங்களுக்கு வந்துட்டு காசு இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் வாங்கி வச்சிருப்பேனேன்னு சொல்லிட்டு அவள் பேர் அங்கே பேசுகிறா. பார்க்குறதுக்கு இவ்வளோ ஏழையாக இருக்கா, இவ என்னத்தை போய் கொடுப்பான்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், நான் என்ன கிஃப்ட்டு கொண்டு வரல நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் என்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்கில் தூக்கி தண்ணி ஊற்றி விட்றா. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, உனக்கு என்ன தெரிய போது அருமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதும் நம்ம ஹீரோயின் இது ஃபேக்கானதுன்னு சொல்கிறா. அது எப்படி நீ சொல்லுவ ஃபேக்குன்னு சொல்லிட்டு, இது ரொம்ப காஸ்ட்லியாக நாங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, நான் வந்துட்டு இப்போ ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை பிடிச்சி இழுத்து விட்டா. அதுக்கடியில் பார்த்தா வேறு ஒரு பெயிண்டிங் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகிருது. அப்போ அவங்க ஒரு வயசான பர்சன் அதை பார்த்துட்டு, இந்த பெயிண்டிங் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்குது, இது ரொம்ப வந்து பழைய பெயிண்டிங் அப்படின்ற சொன்னதும், இப்படிலாம் வந்துட்டு எந்த இடமே இல்லை, நீங்கள் எப்படி சொல்லிட்டுருக்கீங்கன்னு கேட்டதும், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்றது அங்கே சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின்ட்டு இதை பற்றி கேட்டதும், எனக்கு இதை பற்றி தெரியறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, ஏன்னா என்னோட அப்பா வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் விட்ட இடமே அந்த மவுண்டன் ஏரியா தானே, ஸோ வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றத சொன்னதும் அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. இப்போ அவங்க அப்பா உனக்கு ரொம்பவே வந்துட்டு அறிவு இருக்குது, ஸோ வந்துட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு கம்பெனியில் வந்து பெரிய பொசிஷன் கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவங்க தேர்ட் பிளர் ரொம்ப வந்து பொறாமையாயிட்டு, என்ன சொல்லிட்டுருக்கீங்க, அவளுக்கு வந்து உடனே கொடுத்தா வந்துட்டு என்ன பொசிஷனை வந்து ஹேண்டில் பண்ண தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நல்ல நிலைமைக்கு அவளை கொண்டு வந்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து தப்பான ஐடியாவில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கான். அவளை வந்துட்டு எப்படியாச்சும் அடித்து விரட்டி விட்டுணும்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் பிரதர் சொல்கிறதுமே சரிதான், ஃபஸ்ட்டு நான் சாதாரண எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பொசிஷனை பார்த்துக்கலாம்ப்பான்னு சொன்னதும் அவரும் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, உன்னை அந்த ஆஃபீஸில் இருக்க விட்டாதானே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு வந்துட்டு அங்கே சில டாய்ஸ்லாம் இருக்குது. உங்கள் தேர்டு பிரதரோட பொம்மையை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து உனக்கு தான் இப்போ நடக்க போகுது எல்லாமே அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவளோட ஃப்ரெண்டுமே அவளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அவங்க
அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல். அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்து உன்னோட தேர்ட் பிரதர் வந்து எல்லாத்தையுமே கொண்டு வர சொன்னார், ஏன்னா ரெடி ஆயிடுச்சா ஃபைல்ஸ் எல்லாம்னு சொன்னதும், ஆமான்னு சொன்னதுமே அவள் அதை அங்கே தூக்கிட்டு போனதும், என்ன அவ்வளோ ஈஸியாக நீ தூக்கி கொடுத்து விட்டுட்ருக்க, இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டிருப்ப, ஆனால் ஈஸியாக அவன் வந்துட்டு அவனோட பேரில் வாங்கிக்கிற போகிறானே எல்லா கிரெடிட்டின்னு சொன்னதும், இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல விடு அப்படின்றத சொல்லிடுறா. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிடுது. அவங்க பெரிய பார்ட்டியுமே வச்சிடுறாங்க. ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க அப்பா வந்துட்டு சந்தோஷமாக அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சொல்கிறாங்க, இதுக்கு சிஸ்டர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணதா கேள்விப்பட்ட மீன் அப்படிலாம் கிடையாது, இது நானே தான் பண்ணேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்கான். அப்பா நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதும், இல்லை பிரதர் தான் வந்து இது எல்லாமே பண்ணார், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும், அங்கே வந்துட்டு அங்கே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. கண்டிப்பாக அப்படின்னா உனக்கு நான் வந்து ஷேர்ஸ் கொஞ்சம் வந்துட்டு எழுதி கொடுக்குறேன், அதை வச்சு நீ வந்துட்டு இன்னுமே நல்லா வந்து முன்னேறி வரலாம், இது உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரின்னு சொன்னதும் அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க அந்த ஜீ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இல்லை உன்னோட நிலைமை இந்த வீட்டில் உனக்கு எப்பயுமே அங்கீகாரம் கிடைக்காது, உன்னை யாருமே வந்துட்டு இங்கே சிஸ்டராக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னதும், உனக்கே எப்படி பற்றிட்டு எரிஞ்சிட்ருக்கு, ஏன் நீ அடாப்டர் என்ற வாசி அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இன்சல்ட் பண்ணதுமே அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க கையும் வாங்கிட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு வந்துட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் வந்துட்டு என் பையனுக்கு இப்போ அதை சைன் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு சைன் பண்ண போகும்போது அவன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட பேரில் மாற்றிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அடக்கி ஆளுவேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு பாரு நீ வந்து பண்ணது அவன் சொல்லிட்டு எவ்வளோ திமிராக இருக்கான் பாரு அப்படின்ற சொன்னதும், கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு அப்படின்றத அவள் சொல்கிறா. பார்த்தாப்பாங்க அந்த மேனேஜர் வந்துடுறாங்க, பாஸ் இப்படி வந்துட்டு அந்த ப்ராஜெக்டில் சில ப்ராப்ளம் இருக்கான், ஸோ கான்ட்ராக்ட் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க, அதில் வந்துட்டு ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கான் அப்படின்றத சொன்னதும் உடனே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினை பார்த்து, அப்படின்னா வேணுனே தான் அது நீ அதில் குறை இருக்க மாதிரி பண்ணி கொடுத்தியா, நீ எதுக்காக அப்படி வேலை பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது அந்த வேலை பண்ணது நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு அங்கே கால் வந்துடுது, உங்களுக்கு வந்தது ஃபேக் நியூஸ் தான், அவங்க கூட அந்த கம்பெனி கரெக்டாக வந்து கான்ட்ராக்ட் போட போகிறாங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க அப்பாட்ட அவன் சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஓகே சொன்னபடி நான் வந்துட்டு இதில் சைன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணுறாரு. பட் அவன் கையில் கொடுக்காமங்க நம்ம ஹீரோயின்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, இந்த வேலை நீ தானே பண்ணியிருக்க, அப்போ உனக்கு தான் இந்த இது கிடைக்கணும் அப்படின்ற சொன்னதும் அவங்க 3 பிரதர்ஸுமே ரொம்ப கோவப்படுறாங்க, அதை எப்படி நீங்கள் அவளுக்கு தூக்கி கொடுப்பீங்க, நாளைக்கு அவள் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா அவங்க வந்துட்டு சொத்துப்புறம் அவள் பக்கம் போயிடுச்சுன்னா நம்ம கம்பெனி எப்படி நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் பேசுனதும் நம்ம ஹீரோயின் பிரதர் சொல்கிறதுமே கரெக்ட் தானே, அப்பா எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வேணான்னு சொன்னதும், சரி ஓகே இதை வேண்டாம் அவனுக்கு நான் கொடுத்துட்றேன், ஆனால் வந்துட்டு உனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நான் வச்சுருக்கேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்போ அங்கே போலீஸ் வந்துடுறாங்க, அவனை அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து பண்ண வேலைக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொன்னதும், நான் என்ன பண்ணேன் அப்படின்றத கேட்டதும், நீங்கள் உங்களோட வேலைக்காக வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் தான் வந்து பாம்பு வச்சு வெடிக்க வச்சுருக்கீங்கன்னு சொன்னதும், நீங்கள் என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அதை பண்ணது என்னோட சிஸ்டராக இருக்கும்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ண கிடையாது, அது எல்லாமே நீங்கள் தானே ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொன்னதும், அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் கேட்குறான். அப்போ அவங்க மேனேஜர் ஏன்ட்ட எவிடன்ஸ் இருக்குது, இவன் தான் இந்த வேலையை பண்ணான்னு சொல்லிட்டு அவனோட மெசேஜ் எல்லாம் அங்கே வந்துட்டு காமிச்சதுமே அங்கே அவனுக்கு ரொம்பவே அங்கே டென்ஷனாகி போயிடுறான். இது வந்துட்டு பொய் அப்படின்றத சொன்னதும், இல்லை இந்த வேலையை பண்ண சொல்லி என்கிட்ட தான் அவன் சொன்னான்னு சொன்னதும், நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது அங்கே அவனை அரெஸ்ட் பண்ணி இங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. அவன் கத்திட்டே போயிட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அவரங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்டு இது எப்படி நீ பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க மேனேஜர் வந்து அவன்கிட்ட அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு காசு கேட்டிருக்காங்க. உனக்கு வந்துட்டு காசு தேவைப்படுதா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப வந்து கேவலமாக பேசி அவளை அங்கே அடித்து தள்ளி விட்டு போயிருக்கான். ஸோ இதனால் வந்து அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து நான் வந்து காசு கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ பண்ணுறேன், பட் நீங்கள் வந்து உண்மை எல்லாரும் முன்னாடி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பொண்ணுமே அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க போல். ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க, அவனை பெயிலேயுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப ஹீரோயினை பார்த்தாங்க ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. நீ எப்போ வந்தியோ வீட்டில் எல்லாமே விளங்காமல் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே ஒரு பெத்தப்பா மாதிரி வந்துட்டு இல்லாமல் வேறு மாதிரி எதுவும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு உன்னோட பையன் பண்ண வேலையினால எங்கள் மானமே போச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த
அந்த ஜீ வந்துட்டு, "இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க போய் வந்துட்டு பிறகு பேசலாமேன்னு" சொல்லிட்டு அங்க வந்துட்டு பேசி பார்க்குறா. பட் அங்க வந்துட்டு ஆனா அவங்க யாருமே கேட்காம அங்க வந்துட்டு கோவப்பட்டு கத்திச்சுக்கவுமே நம்ம ஹீரோயின், "இதுக்கு என்ட்ட வந்து சொல்யூஷன் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொன்னதும், அந்த ஜீ வந்து, "உன் மனசுல என்ன பெரிய இவன் நெனப்பா? நீ வந்துட்டு இங்க ஷோ பண்ணாத. இந்த வீட்ல நீயுமே ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நிரூபிக்க ட்ரை பண்றியான்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப எல்லாருமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அவங்க அப்பா, "நீ வேலைய பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டியா? இது எல்லாமே நான் திரும்ப உன்ன கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அந்த ஆள் வேற ஓவரா பேசுறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க மிஸ்டர் ஃபோன்றவர் வராரு. அத பார்த்துட்டு அங்க அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, "நான் உங்க பொண்ண தான் மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். அவளுக்காக தான் வந்தேன்னு" சொன்னதும், உடனே வந்துட்டு அவன் மேல அங்க தப்பா பழிய போட்டு பேச ஆரம்பிச்சுடுறாங்க. "நீ இவ்ளோ சீப்பா போயிருவியா? நீ வந்துட்டு இவர் கூட கனெக்ஷன் வச்சுட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு அங்க பேசினதும், அங்க அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவள கன்னத்த சேர்ந்து அரைஞ்சு விடுறா. உடனே உங்க பிரதர் கோவப்பட்டு அவள அடிச்சுட்டு, "என்ன தைரியம் தான் என் சிஸ்டர் மேல கைய வைப்ப" அப்படின்ட்டு சொல்றான். அவ்வளோதான் அங்க வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிருது அந்த ஃபூக். அவங்க அசிஸ்டண்ட்ட பார்த்து கண்ண காமிச்சதுமே கோவப்பட்டு அந்த லேடி வந்து கன்னத்த சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க அவன. "என்ன தைரியம் தான் எங்க பாஸ பத்தி நீங்க இப்படி தப்பா வந்து பேசிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. "உங்கள பத்தி தப்பா பேசல. இவ தான் உங்கள அந்த மாரி தப்பா வந்துட்டு நடத்துறதுக்கு சான்ஸ் குடுத்துருப்பா" அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும், "உங்க புள்ளைங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒழுக்கமா பேசணுன்றது கூட தெரியாதா? நீங்க எதுக்காக அப்படியே புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? இந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ நல்லவ தெரியுமா? 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். அப்ப இவ தான் என்ன காப்பாத்துனா. அந்த நன்றிக்காக தான் நான் இந்த ப்ராஜெக்ட் இங்க கொண்டு வந்திருக்கேன்னு" சொன்னதும், அவங்க அப்பா பயந்து போயிட்டு அங்க வந்துட்டு நீடன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கையில இந்தம்மா இந்த ப்ராஜெக்ட் உனக்கு இதான் அப்படின்ற சொல்லிட்டு குடுத்ததும், அத பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்ட என்னால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? நான் இத என்னோட அப்பாட்ட குடுக்குறேன். நீ அவர்ட்ட வந்துட்டு நீங்க டீல் வச்சுக்கலாமேன்னு" சொன்னதுமே, அங்க அத அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிறாரு. அப்ப எனக்கு வந்துட்டு ஹாப்பி தான்ம்மா. உன் கூட வந்துட்டு ஒர்க் பண்றதுலன்னு சொல்லிட்டு போனதும், அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாயிருது. அங்க ஷேர் ஹோல்டர்ஸுமே வந்துட்டு, இந்த பொண்ணால தான் நம்மளுக்கு திரும்பவுமே வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பிரதரோட டாய் எடுத்து, "இப்ப வந்து உனக்கு தான் அடுத்து நடக்க போகுது எல்லாமேன்னு" சொல்லிட்டு அத தூக்கி அங்க எறியிறா. அங்க வந்துட்டு அவன் ஆஃபீஸ்ல வந்து கோவப்பட்டுட்டு, "நீ வந்து இந்த இடத்துல ப்ரொமோஷன் குடுத்துட்டாங்கன்றதுக்காக என்னோட வந்து ப்ராஜெக்ட்டவே ரிஜெக்ட் பண்ணுவியான்னு" கேட்டதும், "நான் ஒண்ணும் எதுவும் பண்ண கிடையாதே. அப்பா தான் அத வந்து பண்ண சொல்லிறாரு. அவரு என்ன வந்துட்டு பண்ண சொல்றாரோ அத தான் நான் கேட்டுட்டுருக்கேன். நீங்க என்ன வந்துட்டு பண்ணீங்க அவர கோவப்படுத்துற மாரி?" அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்கிறா. ஸோ வந்துட்டு அவனுக்கு அத பார்த்துட்டு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "நீ ரொம்ப ஓவரா ஆடாத. கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஹெட் ஆக போறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு" அப்படின்றத சொல்றான். அப்ப அங்க அவனுக்கு கால் வந்துருது. யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு வேகமா அங்கருந்து கிளம்பி போனதும், உன் நிலைமைய பார்த்தா இப்பன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அங்க ஒரு லேடி தான் இருக்காங்க. அவங்க பிரெக்னென்ட்டா வேற இருக்காங்க போல. உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்க வந்து அதெல்லாமே பார்த்துட்டு, "நீ வந்து பண்ணிட்டுருக்க வேலைக்கு கண்டிப்பா உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டா கிடைக்க போகுது" அப்படின்றத அவ சொல்றா. என்னன்னு பார்த்தா இந்த லேடி நம்ம ஹீரோயினோட அப்பாவோட வந்துட்டு ஒய்ஃப் போல. ஸோ இவனுக்குமே வந்துட்டு ஒரு சித்தி முறை தான். ஆனா வந்துட்டு அவங்க கூட அஃபேர் வச்சுட்டு இருக்கான். அங்க நைட் போல வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்ப ஜியா அங்க வந்து உட்கார வர்றா. "இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல உட்காரக்கூடாதாம். அந்த ஜியா தான் உட்காரணுமான்னு" சொன்னதுமே, நான் ஏன் உட்காரக்கூடாதுன்னு சொல்லும்போது, "இது வந்துட்டு எனக்கு சொந்தமானது" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் உட்காந்ததுமே, அங்க அவங்க பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. "தேவையில்லாம எதுக்காக வந்துட்டு இப்ப என்ட்ட கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு இந்த வீட்டோட பொண்ணு. ஸோ அப்பா அந்த உரிமை எனக்கு குடுத்துருக்காரு" அப்படின்ற சொன்னதும், "நீ வந்துட்டு இங்க உட்கார்றதுக்கு தகுதி கிடையாதுன்னு" சொல்லிட்டு பேசும்போது, அவங்க அப்பா வந்துடுறாரு. "நான் தான் அவள அங்க உட்கார சொல்லியிருக்கேன். தேவையில்லாம வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு அவட்ட பேசுற வேல வைக்காதீங்க" அப்படின்ற சொல்லிட்டு அங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. அந்த சிஏ, "நீ அந்த பக்கம் போய் உட்காந்துக்கயே" அப்படின்றத சொன்னதும், அவளுக்கு ரொம்ப அங்க கடுப்பாயிட்டு இருக்கு. "சரி என்னாச்சு அந்த ப்ராஜெக்ட் ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கன்னு" சொன்னதும், "ப்ராப்ளம் தான்ப்பா. அந்த ஆளோட ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சுட்டு இருக்காங்க. அங்க பிரெக்னென்ட்டா வேற இருக்காங்க போல. ஸோ வந்துட்டு அங்க சீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் டென்ஷன்ல இருக்காரு" அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும், அவங்க ஆன்ட்டிக்கு ரொம்ப பயமாயிருது. அவளுக்கு அங்க ஒரு மாரி நர்வஸ் ஆனதும், "என்னாச்சு நீ நல்லா தானே இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்குறாரு. அப்போ அவங்க ஆன்ட்டிட்ட, "நீங்க சொல்லுங்க. நம்ம வந்துட்டு இப்படி ஃப்ராடு பண்றவங்கள என்ன மாரி பனிஷ்மென்ட் குடுக்கலாம்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, அவனுக்கு அங்க வந்துட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிட்டு, தேவையில்லாத பேச்ச நீ எதுக்காக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்ப அங்க வாமிட்டிங் சிம்டம் வந்ததுமே, "என்னாச்சு உனக்கு? உடம்பு ரொம்ப சரியில்லன்னு நெனைக்கிறேன். நாம உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அங்க போகும்போது, அப்ப அவன் வேகமா எந்திரிச்சு போனதும், "பிரதர் அவங்க அப்பா கூட போய்க்கிறட்டும். நீங்க பேசாம உட்காந்து வேலைய பாருங்க" அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயின், "நீங்க என்ன அப்பாவுக்கு வந்துட்டு பிடிக்காத விஷயம் பண்ணீங்க? அப்பா இவ்ளோ கோவமா இருக்காருன்னு" சொல்லிட்டு அங்க ஆஃபீஸ்ல சொன்னது தான் அங்க அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்ப அவன் ரொம்ப டென்ஷன்
டென்ஷன் ஆகிட்டு இந்த வீட்டில் வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு ஓவராக ஆடுறாங்க, நான் இதை வீட்டோட ஹெட்டாக நான் தான் மாற போகிறேன் அப்படின்ற செட் அங்கே இருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற செட் அங்கே யோசிச்சுட்ருக்கா. பிறகு அவனோட டாயை தூக்கி பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு வாழ்க்கையில் நடக்க போகிறத மட்டும் பாரு, இதோட முடிஞ்ச நீ அப்படின்றத சொல்கிறா. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நைட் போல் அவங்க அவளை மீட் பண்ணி பேசினதுமே அவன் ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு, உன்னோட அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆள் கண்டிப்பாக என்னை கொலை பண்ணிடுவார், என்னை வேமா நீங்கள் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருன்னு சொன்னதும், ஜஸ்ட் ஒரு 7 days வெயிட் பண்ணு, அதுக்குள்ளே இந்த கம்பெனியோட நான் வந்து சேர்மனாக மாறிடுவேன், அப்புறம் வந்துட்டு யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போல்லாம் அவங்க அப்பாட்ட பொக்கே கொண்டு போனதுமே எதுக்காகப்பா இது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், என்னப்பா நீங்கள் மறந்து போயிட்டீங்களா, ஆன்ட்டியோட பர்த்டே நீங்கள் போய் இன்றைக்கி விஷ் பண்ண வேணாமான்னு சொன்னதுமே அந்த ஆள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்காரு. இவனை பார்த்தா அவளுக்காக அங்கே சர்ப்ரைஸில் ஏற்பாடு பண்ணி அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கிஸ்மே அங்கே கொடுத்துட்டு இருக்கும்போது உள்ளே வர சவுண்டு கேட்டதுமே வேகமாக போய் அந்த ஸ்கர்டன் முன்னாடி மறைஞ்சிக்கிறான். அப்போ அவர் அங்கே பொக்கை எடுத்து வந்ததுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன வந்துட்டு யாரும் இருக்க மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவருங்க போய் பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த பூச்சாடி தான் வந்துட்டு கீழே கிடக்கு. ஸோ இதான் கீழே விழுந்திருக்கு போல் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவளை ஹக் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அவளை சமாதானப்படுத்தி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. தன்னோட ஒய்ஃபை எப்படி வந்து அவர் ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கடுப்பாகுது. அப்போ அவங்க ஃப்ரெண்டை அவங்ககிட்ட கால் பண்ணி நீ சொன்ன மாதிரி எல்லாமே வேலையை பக்காவாக முடிச்சாச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. நைட் போல் அவங்க பிரதர் அங்கே நல்லா தண்ணியை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்ததுமே எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் பிரதர் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி நீங்கள் வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கவே மாட்டீங்களே, நீங்களும் பிரதருமே ட்வின்ஸ், அதில் வந்துட்டு 1 minute தான் நீங்கள் லேட்டாக பிறந்திருக்கீங்க, ஆனால் வந்துட்டு அவர் ஏன் வந்துட்டு அவரை மட்டும் வந்துட்டு ஹெட் ஆக்கணும்னு ஐடியா பண்ணிகிட்ருக்காரு, உங்களுக்கே அந்த பொசிஷன் இல்லை அப்படின்ற செட் அங்கே கேட்டதுமே அதை கேட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது கரெக்ட் தானே அப்படின்ற செட் அவன் யோசிக்கிறான். இங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த லேடியை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க பேபியை, அவருக்கு வந்து டவுட் ஆகிட்டு இருக்கு போல் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வேமாங்க உள்ளே வந்துட்டு இதை பற்றி நான் அவன்கிட்ட பேசி ஆகணுமே அப்படின்ற செட்டு போகிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டும் அங்கே நம்ம ஹீரோயினுமே நீ சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவாக போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹீரோயினோட வேலை தான் போல். அப்போ அவன்கிட்ட போய் நீ எப்படியாச்சும் என்னை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, உன்னோட அப்பா டிஎன்ஏ இருந்து எடுக்க போகிறாராம், அப்படி எடுத்தாங்கன்னா நான் மாட்டிக்குவேன், இது உன்னோட பேபி தெரிஞ்சிடும் அப்படின்ற சொன்னதும் சரி வா நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அவங்க செகண்ட் பிரதர் அங்கே வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிகிட்ருக்க, நீ என்ன ஆன்ட்டி கூட போய் அஃபேர் வச்சுட்ருக்க அப்படின்றத கேட்டதும் அவங்க அப்பா வந்துட்டு என்ன கண்டாய் பிடிச்சி வேலையை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்தாளுக்கு அங்கே நெஞ்சு வலி வந்துடுது. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, இவன் தப்பாக கேட்டுட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கரெக்டாக தான் கேட்டேன், நீங்கள் 2 பேருமே வீட்டை விட்டு ஓடுறதுக்குமே ரெடி பண்ணீங்கல்ல அப்படின்ற சொல்லிட்டு அவன் போய் ஹெட் ஆகணும்னு ஐடியா பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு எதிரி மாதிரி இவங்களை பேச ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சாதிக்கிறாங்க. இவங்க ஃபோட்டோவை காமிச்சு இந்த பாருங்க அப்படின்ற சொன்னதும் அந்தாள் ரொம்ப கோவப்பட்ட அந்த ஃபோட்டோவை எரிஞ்சிட்டு என்ன வேலை இது அப்படின்ற சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுகிறா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அப்போ அவங்க பிரதர் அவங்க இன்னொரு பிரதர்கிட்ட கோவப்பட்டுட்டு இப்படியே சண்டையே போயிட்டுருக்கு. அங்கே அவர் வந்துட்டு சரி ஓகே டாக்டர் வர சொல்லி டிஎன்ஏ எடுத்து பார்த்துடலாம், பார்த்துட்டா உண்மை தெரிய போகுது அப்படின்ற சொன்னதும் அங்கே ஆனால் அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. இப்போ வந்து டிஎன்ஏ எடுத்தாச்சு அப்படின்ற சொன்னதும் ரிசல்ட் வர வரைக்கும் யாருமே இங்கே வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போனதுமே நீ வந்த பிறகு தான் வீட்டில் எல்லாமே இப்படி நடந்துட்டுருக்கு, நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கியா வேணும்னு, நீ என்ன கொல்லணும்னு ஐடியா பண்ணுறியான்னு சொன்னதும் நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே ஃபைனலாக டிஎன்ஏ ரிப்போர்ட்டுமே வந்துடுது. பார்த்தா அது அவங்க பெரிய பையனோட குழந்தைன்னு சொல்லிட்டு வந்ததும் அவ்வளோதான், வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே ஆனால் அவங்க பிரதருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, இந்த பேபி இருக்கக்கூடாது, இவ்வளோ இழுத்துட்டு போய் அபார்ஷன் பண்ணி விடுங்கன்னு சொன்னதும் அவனை அவங்க வம்பு பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. இவன் அவங்க அப்பாட்ட காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கான், ப்ளீஸ்ப்பா எங்களை விட்டுருங்க அப்படின்ற சொல்லிட்டு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, நம்ம சித்தியை போயிட்டு நீ அஃபேர் வச்சுட்டு சுற்றுறன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நீ வாய மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு இவன் இங்கே கத்திட்ருக்கான். ப்ளீஸ்ப்பா எங்களை விட்டுருங்க, நாங்கள் இங்கேருந்து போயிடும் அப்படின்றத சொல்கிறான். பட் வந்துட்டு மாற்றி மாற்றி இப்படி சண்டை போயிட்டு இருக்கும்போது அவளை இழுத்துட்டு போகிறப்ப அவள் கீழே விழுந்து அங்கே பிளட் ஆக ஆரம்பிச்சிருது. அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு இவங்க இப்போ இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அவ்வளோதான் அவன் ரொம்ப டென்ஷனாக போய் அழுதுட்ருக்கான். தயவு செஞ்சு என்னை வந்துட்டு விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவப்படுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் அவன் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, எதுக்காக அப்படி கேவலமாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்க கூட எந்த ஒரு உறவுமே வச்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் யாருக்கு வேணும்
உன் உறவு, நான் வந்துட்டு எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, அவங்க குடும்பத்தை எதுவுமே இல்லாமல் ஆக்கி அவளை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, ஓ வயசு என்ன அவள் வயசு என்ன அப்படின்றது நாங்கள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இப்படியே ப்ராப்ளம் போயிடுது. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு நீ இறந்தலாம் போல, உன் குழந்தையும் சேஃப்டியாக தான் இருக்குன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ எதுக்காக என்னை காப்பாற்றுனேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ போன ஜென்மத்தில் அவங்க எல்லாருமே அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கும் போது இவன் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிருப்பா போல். ஸோ கொஞ்சம் நல்ல பொண்ணு தான், அதனால தான் வந்துட்டு இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கா. நான் வந்துட்டு நீ அப்ராடில் போய் செட்டில் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன், நீ உன் குழந்தையோட சேஃப்டி அங்கே போயிருன்னு சொன்னதும் அவர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ அவனை பற்றி யோசிக்காத, நீ உன்னை பற்றி யோசி அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே வீட்டில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒழுங்காக உன்னால் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காரு. நான் பேசாமல் ஜியாட்ட கொடுத்துருந்தாலும் பண்ணியிருப்பான்னு சொன்னதும் இவன் ஒரு பொண்ணு இவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவளை அவமானப்படுத்தி பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வாட்ரூப் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. யார் நீ இங்கே என்ன வந்து பண்ணிட்டுருக்கான்னு சொல்லும்போது கத்தி எடுத்துகிட்டு அவங்க பிரதர் தான் அங்கே மிரட்டிட்டு அவங்க அப்பா குத்த வர்றான். ஆனால் ஹீரோயின் ஊடால போய் விழுந்து அவளுக்கு அங்கே கத்தி குத்து பட்டுது. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா சேர்த்துட்டு நீ எதுக்காகமா இப்படி ஊடால வந்து விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி போய் நான் உங்களை சாக விடுவேன்னு சொன்னதும் அவருக்கு அவ்வளோதான் ரொம்பவே ஹாப்பியாக போயிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ வந்து பண்ணுறதெல்லாம் ஓகே தான், பட் இப்போ உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா அவங்க பிரதர்கிட்ட நீ இப்போ வந்து இவ்வளோ ட்ராமா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் நான் தான் காப்பாற்றிருக்கணும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ற சொன்னதும் அவர் வந்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட கம்பெனியில் இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீ ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஒரே பையன் நான் தான் இருக்கேன், ஸோ வந்துட்டு எப்படினாலும் என்ன தான் சேர்மன் ஆக்குவார் அப்படின்ற சரி யோசிக்கும்போது இல்லை நான் ஜியாவாக்க போகிறேன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ என்ன ஒத்துக்கிறது அப்படின்ற சைட் அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயின் அங்கே வந்ததுமே அப்பா வந்து உன்னை டைரக்டர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகாத, நான் ஹெட் ஆகிடுவேன்னு சொன்னதும் நான் என்ன ஹாப்பியாகிறேன், அப்பா யாரை நினைக்கிறாதோ அவங்க தான் ஆவாங்க அப்படின்ற சைட் அங்கே இருந்து போயிடுறா. அவன் திரும்பவுமே நம்ம ஹீரோயினை தேவையெல்லாம் பேசி அங்கே வந்து சண்டை போட்டுட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கான நேரமே முடிய போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா இப்போ அந்த சீட்டை நீயுமே பார்த்து இருந்துக்கோ, எல்லாத்தையுமே அவள் எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டா, இப்போ உன்னோட ஃபியான்ஸையை வந்து உன்ட்ட வந்து பறிச்சிடாமன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் ஏன் அவளை போய் மேரேஜ் பண்ண போகிறான்னு சொன்னதும் அவளுக்கு தான் அவன் கூட என்கேஜ்மெண்ட்டே ஆச்சு, நீங்கள் இல்லாத வசதி உனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, இப்போ அவள் திரும்ப வந்துட்டாலே அப்பா வந்துட்டு ஸோ அவன் மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயத்தில் இருக்காரு, பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சாலும் பண்ணிடுவாருன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே நான் கண்டிப்பாக அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அவன் தனியாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஏன் தெரியுமா நீ ஒரு லூசர் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டரோட டாய் எடுத்துகிட்டு இப்போ உன் டைனிங் முடிய போகுது அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஷெங்க்ட இவ தான் வந்துட்டு உங்களுக்காக பார்த்து வச்சோலாம், ஆனால் வந்துட்டு என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறா உங்களன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இவ்வளோலாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போய் பேசுகிறான். அப்போ அவர் கண்டிப்பாக உங்கள் கூட வந்து டீல் போடுறேன், பட் அது உங்கள் ஃபியான்சேவால் தான் அப்படின்றத சொல்லிடுறாரு. ஸோ வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவகிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அப்போ என்னை விட்டுற மாட்டேங்கிற நீங்கன்னு சொன்னது நான் ஏன் உன்னை போய் விட போகிறேன், உன்னால தானே இந்த ப்ராஜெக்டே எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறான். அங்கே ரொம்ப ஹாப்பியாக அதுக்காக ஒரு பார்ட்டியுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அழகாக ரெடியாகி வந்ததும் அப்போ அந்த அவளுக்கு பார்த்துட்டு கோவமாயிட்டு எதுக்காக நீங்கள் வந்திருக்க, உன்னை யார் இங்கே கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு அடிக்க போனதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அதை இதுவே இந்த பார்ட்டி நடக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அந்த ஸ்ட்ரெங் உன்னை யார் இங்கே இன்வைட் பண்ணல, தேவையில்லாமல் நீங்கள் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காம பேசாமல் கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்துட்டு கடைசியில் அந்த ஆள் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்மே பண்ணுறாரு, இப்படி வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க போகிறோம் உங்கள் கூட கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த ஜி வந்துட்டு என்னால் தான் நீங்கள் இவருக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்தீங்கன்னு சொன்னார். ரொம்பவே ஹாப்பின்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ தான் என்னோட ஃபியான்ஸைன்னு சொன்னதும் என்னது இது உன்னோட ஃபியான்ஸையா, நான் ஜியா உன்னோட ஃபியான்ஸைன்ற வாஸ் தான் நான் கான்ட்ராக்ட் வந்து உங்க கூட வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன், ஆனால் இவன்றப்ப நான் வந்து கான்ட்ராக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ வேமா போயிட்டு அந்த ஷெங் அங்கே வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காலில் வேற விழுக போயிடுறான். நான் சொன்னேன்னா இல்லையா, நான் வந்துட்டு இருந்தால் தான் இந்த கான்ட்ராக்ட் நடக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தேன் உன் நிலைமைன்னு சொன்னதுமே அப்போ அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்டு ப்ளீஸ் இந்த கான்ட்ராக்ட் எப்படியாச்சும் எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சீக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி கேட்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஹீரோயின் சரி ஓகே இந்த கான்ட்ராக்டை உங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ இப்படிலாம் பண்ணேன்னா அவர் என்னை விட்டுட்டு வரனா, அப்படிலாம் எதுவுமே நடக்காது, நீ எப்பயுமே வந்துட்டு ஒரு தேர்டு பர்சன் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோயின் கூடி சீக்கிரம் உன் நிலைமை என்ன
என்ன ஆக போகுது பாரு அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டைம் மீட்டிங் சேம் அங்கே பேசுகிறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதுமே அவள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பினதும் அப்போ அவர் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை விட அது ரொம்ப பெருசாக போச்சான்னு சொல்லிட்டு அந்த டீலை கேன்சல் பண்ணிவிட்டு போனதும் அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ஆல்ரெடி ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க அவளை அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியே வந்து அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு நீ இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு எதுவும் இல்லைப்பா நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவங்க செகண்ட் பிரதர் அவளை மீட் பண்ணி உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் காசு தரேன், நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ அவளுக்கு எதிராக வந்துட்டு சில வேலைகள் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கே வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக வந்துட்டு மாற்றிட்டு இந்த மாதிரி வேலை பண்ண வச்சிட்டான் போல். ஜி அந்த பர்சனை மீட் பண்ணி இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அவளை மட்டும் உள்ளே சேர்க்கவே கூடாதுன்னு சொன்னதும் சரி ஓகே நீ அந்த ஃப்ளோ ப்ரீட் மட்டும் எடுத்து எனக்கு கொடுத்துருன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு அங்கே தேடிட்டே இருக்கா. என்னத்தை தேடிட்டு இருக்கா, நீ அந்த ப்ளூ ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கியா, அது வந்துட்டு ஆல்ரெடி நான் அந்த கிளைண்ட்டிட்ட கொடுத்துட்டேன், உன் நிலைமை என்னாக போது பாரு அப்படின்றத சொன்னதும் உங்கள் அப்பா அங்கே வந்துடுறாரு. ப்ளூ ஃப்ரெண்டை யார்கிட்ட போய் கொடுத்து தொலைஞ்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அது இருந்தால் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், இப்போ எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன்னு சொன்னதுமே அப்பா நான் வந்துட்டு கிளைண்ட்டுக்கு தான் நினச்சி கொடுத்தேன், இவளை அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே எடுக்கணுன்றதுக்காகன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் அந்த ஷென்மி அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இப்படி எல்லா காரியத்தையுமே கெடுத்து வச்சுட்டே ப்ளூ ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது, இந்த கான்ட்ராக்டை விட அதுதான் ரொம்ப பெருசு, அதை வச்சு நம்ம ரொம்ப காசு சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை மீட் பண்ணுறதுக்காக அவள் கூப்பிட்டுட்டு நம்ம 2 பேருக்கு நடுவில் ஏன் சண்டை, நம்ம 2 பேருமே சிஸ்டர் மாதிரி இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காஃபி ஆஃபர் பண்ணுறா. நம்ம ஹீரோயினுமே அதை குடிச்சதுமே கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு அங்கே உடம்பு முடியாமல் போயிடுது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து உன்னை எப்பயாச்சும் சிஸ்டராக ஏற்றுக்குவேண்ணா, அப்படி எப்பயுமே நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை அங்கே ரூமில் கொண்டு போய் வீட்டுட்டு இப்போ வந்து இவளுக்கு நடக்க போகிறத மட்டும் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த ஒரு பர்சனை ஏற்பாடு பண்ணி அங்கே வந்து வர சொல்கிறா. அந்த பர்சனுமே உடனே வரேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா அவங்க அப்பா அவங்க செகண்ட் பிரதரும் அவங்க இந்த ஷென்மே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. மீடியாஸ் எல்லாம் கூட்டிட்டு அப்பா இப்படி அவள் அசிங்கப்படுத்திட்டு இருக்காப்பா, வேற யாரு கூட அஃபேர் வச்சுட்டு நம்ம குடும்ப மனத்தை வாங்குறாப்பா அப்படின்றத சரி அங்கே உள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. பார்த்தா உள்ளே வந்துட்டு இருக்கிறது அந்த ஜீ தான். அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன வந்துட்டு இப்படி அசிங்கம் பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அவங்க டென்ஷனாகி போயிடுது. இது கண்டிப்பாக நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு கவர் பண்ணி பேசுகிறாங்க. அந்த ஆளோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. பார்த்தா அந்த ஆள் சின்னவனாக இருக்கான், இந்த லேடி வயசானவங்க. பட் அவளை போட்டு அங்கே அடி வெளுத்து விட்றாங்க. என் சிஸ்டர் மேலே கையை வைக்காதன்னு சொன்னது அவனையும் போட்டு அடித்து அவனையுமே அடித்து அங்கே தரத்தலன்னு நிறுத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே இவ தான் பையனை இப்படி மாட்டி விட்ருக்கான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அந்த ஷேன் நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொன்னதும் எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவன் அழுவுறான். நம்ம ஹீரோயின் என் மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள், யார் வந்து இதெல்லாம் புக் பண்ணது, இங்கே யார் வந்து கூப்பிட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்பா நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறா. இவ மேலே இருக்க ஜெலஸ்னால நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணேன், இவளை இந்த ரூமில் விட்டுட்டு போகலான்னு பார்த்தேன், ஆனால் இவ என்ன இங்கே தள்ளி விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்கே அந்த ஷென்மே வந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்தாலுமே அவளங்க வந்துட்டு வீட்டில் சேர்த்துக்காங்காம தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டு அங்கே அடித்து வெளியே வாட்டி விட்றாங்க. சோகமாயிட்டு போகும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு லேடி அங்கே தண்ணி கொடுக்குறாங்க, குடித்ததுமே மயக்கமாயிருது. பார்த்தாங்க வந்துட்டு பொண்ணு மாதிரி அங்கே மேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. நீ என்னோட வீட்டு மருமகளாக போகிற, இதுக்கப்புறம் நீ எப்பயுமே ஹாப்பியாக இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க பைத்தியக்கார பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்தா அவள் பிடிச்சி அடித்து தள்ளி விட்டதில்ல, அந்த பையன் அப்படியே இறந்து போயிடுறான். அவ்வளோதான், இந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இவளையுமே கொலை பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ப்ராஜெக்ட் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே ஆன் பண்ணால் அந்த ஆள் வேறு ஒரு பொண்ணு கூட அஃபர் வச்சுட்ருப்பார் போல். ஸோ அந்த வீடியோ அங்கே வந்ததுமே அவர் என்னை அசிங்கப்படுத்துறீங்களான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதுமே அவங்க அப்பா அவளை கோவப்பட்டு அரைஞ்சிட்டு உன்னால் எந்த வேலையும் ஒழுங்காக பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ அவள் இன்னுமே அப்பா இவ அப்படிப்பட்டவ தான், இவ ஒரு லேடி, இவட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு இருந்துமே நம்ம ஹீரோயினை பார்த்து வேற நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவளை ஈஸியாக ஹெட் ஆயிடுவேன், நான் அப்படிலாம் உன்னை நடக்க விடுவேனா அப்படின்ற சொன்னதும் ஃப்ரெண்டை வந்து சமாளிக்க பார்க்குறா. இதுக்கப்புறம் அவனை சும்மா விட மாட்டேன், அதுக்கப்புறம் இவனோட டேர்னிங் தான் அவள் சொல்கிறா. அவங்க வந்தாலுமே அவங்க அப்பாவும் அவனுமே சேர்ந்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு உன்னோட டேர்னிங் வந்துருச்சு, இதுக்கப்புறம் பாரு
உன் நிலைமை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டி பையனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் சின்ன குழந்தைய கடத்திட்டா போயிட்டுருக்கா. மரியாதையை விடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த பர்சன்ஸை போட்டு அங்கே வந்து அடித்து எப்படியும் அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. அந்த குழந்தை வேற யாரோடதும் கிடையாது, அந்த கிளைண்ட்டோட தான் போல். ஸோ அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு திரும்பவுமே அவங்கள மீட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கான்ட்ராக்ட் உங்கள் கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் ஆனால் உங்கள் பொண்ணு ஜியாதை இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்படி எல்லாமே என் கையை விட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்தும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவனை சமாளிக்க பார்த்தா பிடிச்சி அடித்து தள்ளி விட்டதில் அவள் பயந்து போய் அழுகுறா. ப்ளீஸ் பேபி நீ என்ன மன்னிச்சிரு, என்னை அடிச்சிரு, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்ற சைட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ப்ளீஸ் எனக்காக நீ ஃபைனலாக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நான் ஸ்டே பண்ண வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போக சொல்லியிருக்கான். அவங்க அப்பாவோட சாப்பாட்டில் வந்துட்டு ஏதோ மிக்ஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கான். அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் அதை கொண்டு போய் கொடுத்ததுமே அவருக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அங்கே ஃபைனலாக பார்த்தா அவர் இறந்துமே போயிடுறாரு. அங்கே ஃபியூனல் நடந்துட்டுருக்கா. அப்பவே சொல்கிறான் இந்த குடும்பத்தில் ஆம்பளை வாரிசுன்னு நான் மட்டும்தான் இருக்கேன், ஸோ இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை நான் வந்துட்டு பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அதை எப்படி நீ பார்த்துக்குவேன், நானும் தானே பொறுப்பில் இருக்கேன், நானுமே பார்த்துக்குவேன் அப்படின்றத சொன்னதும் நீ ஒரு லேடி அப்படின்ற சொல்லி பேசுனதுமே லேடியால் ஏன் சமாளிக்க முடியாதா, நம்ம ஓட்டிங் விடுவோன்னு சொன்னதும் ஷேர் ஹோல்டர்ஸை வச்சு அங்கே ஓட்டிங் விட்டா நம்ம ஹீரோயினுக்கு அதிக ஓட்டு விழுகுது. அப்போ அவன் இதை ஏற்றுக்க முடியாது, இவன் என்னோட அப்பாவை கொலை பண்ணவ, எனக்கிட்ட அதுக்கு எல்லாமே ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அந்த விஷயத்த சொல்ல சொன்னதுமே ஆமாம் இவ தான் அவங்க அப்பாவுக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ணான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. என்ன ஃப்ரெண்டே இப்படி துரோகம் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களே இப்போ அப்படின்ற சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே அங்கே உல்ட்டாவாக பேசுனதும் எதுக்காக அப்படி அவசரப்பட்டுட்ருக்கீங்க, எங்கள் அப்பாவே வந்துட்டு சொல்லட்டுமே நான் என்ன அவரை கொலை பண்ணனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. அவங்க அப்பா உயிரோட அங்கே வந்துட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு அவனுக்கு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிருது. கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. நான் உன்னை ஊட்டி வளர்த்தா கடைசியில் நீ என்னை கொலை பண்ணுற பார்க்குறியான்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை, நீங்கள் வேணா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேளுங்க, அவள் தான் வந்துட்டு கொலை பண்ண உங்களை ட்ரை பண்ணான்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த ஃப்ரெண்டை சொல்கிறாங்க நான் எப்போ அப்படி சொன்னேன், அவள் வந்துட்டு என்னை சுகர் பவுடர் அதில் போட்டு கொடுக்க சொன்னால் அதை தான் நான் போட்டு கொடுத்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அப்படி ஷாக் ஆகிருது. அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஐடியா பண்ணி என்னை ஏமாற்றிருக்கீங்களான்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஃப்ராடா நான் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணேன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே அவங்க அப்பாவை கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். மரியாதையோட எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்க, மரியாதையோட மேலே கத்தி எடுன்னு சொன்னதும் அப்படின்னா நீ ஒன்றவே குத்திட்டு சேர்த்து போயிரு, நான் வந்துட்டு இவரை விட்டுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஹர்ட் பண்ணிக்க போகிறா. ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அவனை தலையில் ஒரு போடு போட்டு விட்டு எப்படியோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. போலீஸுமே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இவன் வந்து எங்கள் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டா, உங்களை சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்குமே இதே நிலைமை தான், கூடி சீக்கிரம் உங்களுக்கு புரியும்னு சொன்னதும் ஆனால் அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அடித்து உன்னை இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு இப்போ நீ நல்லா தானே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நான் நல்லா இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உனக்காக ஒரு பையன் பார்த்து வச்சுருக்கேம்மா அப்படின்றத சொன்னதும் இப்போ என்னப்பா எனக்கு மேரேஜுக்கு அவசரம் அப்படின்றத சொன்னதுமே நீ வந்துட்டு அந்த ஷெங் ஃபேமிலி கூட மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த பையன் ரொம்ப நல்லவேமான்னு சொன்னதும் என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் ஹாஃப் மென்டல் எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொன்னதுமே இல்லை அவன் பார்க்குறதுக்கு என்னமோ சின்ன பையன் மாதிரி இருக்கான், பட் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்றத சொன்னதும் நான் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா யார் வந்துட்டு இந்த கம்பெனியை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா, அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ உன்னோட மேரேஜுக்காக வந்துட்டு ஏற்பாடு பண்ணுமான்னு சொன்னதுமே அவள் ஹாப்பி இல்லாமல் இருக்காது அவங்க அப்பா நோட்டீஸ் பண்ணிடுறாரு. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணதுமே அவன் வந்துட்டு ஒரு ஹாஃப் மென்டல், அவன் கூட போய் எப்படி உன்னோட அப்பா மேரேஜ் வந்துட்டு பண்ணி வைக்க பார்க்கலாம், கண்டிப்பாக நீ இதுக்கு ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அவங்க மேனேஜர் வர்றாங்க, உங்களை மீட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு கிளைண்ட் வராங்களா, ஸோ நீங்கள் இந்த ஃபைல்ஸை கொண்டு போய் அங்கே வந்துட்டு கான்ட்ராக்டில் சைன் வாங்குங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அங்கே காஃபி கொடுத்துருக்காங்க, அதை குடிச்சிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா, ஆளே வரல. அப்போ அங்கே அவங்ககிட்ட கால் பண்ணி என்ன ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் யாருமே காணமேன்னு சொன்னதும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபைல் கீழே விழுந்ததுமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு எந்த ஒரு எழுத்துமே இல்லை, சும்மா வந்துட்டு ஃபேக்காக கொடுத்து விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்ப போனால் அங்கே வந்துட்டு அவளுக்கு தலையில் ஒரு மாதிரி சுத்த ஆரம்பிச்சதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது இந்த காஃபியில் ஏதோ கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு பையன் வர்றான், பார்த்தா வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் நான் ஒன்றும் உன்னோட ஒய்ஃப் கிடையாது, நீ தள்ளிப்போன்னு சொன்னதும் உனக்கு எனக்கு தான் மேரேஜ்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ண வந்ததுமே ஹீரோயின் அங்கே கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சதும் அங்கே வந்துட்டு அவன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க, அம்மா என்னோட ஒய்ஃப் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு அழுததும் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு கார்ட்ஸை வச்சு நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. ஹீரோயின் இழுத்துட்டு வந்ததுமே கோவப்பட்டவங்க போட்டு அடிச்சுட்டு எவ்வளோ தைரியம் தான் என் பையனை விட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு கேட்டதோ, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, என்னோட அப்பா யார் தெரியுமா, இது தெரிஞ்ச அவர் சும்மா விட மாட்டாருன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த வேலையெல்லாம் உன்னோட அப்பா தான் பண்ணார், அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொன்னதும் ஹீரோயின் நம்பவே முடியல, இவ்வளோ சீப்பாக இருந்தாலும் போவாரான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேரேஜ் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு என் குழந்தையோட சேர்ந்துட்டு ஒரு பேபி பேத்துக்கோ, அதுவும் பாயா பேத்துக்கூடு, எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அப்போ அங்கே வந்துட்டு வெளியே வந்து தீ பிடிச்ச மாதிரி சவுண்டு கேட்டதுமே தீ பிடிச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு வேமாங்கேருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகி விடுறாங்க. பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அவங்க வந்துட்டு காப்பாற்றிருக்கா. இதெல்லாம் நான் தான் பண்ணேன், உன்னோட அப்பா எப்படி இவ்வளோ கீழ்த்தரமாக சீப்பாக வந்துட்டு அந்த ஆள் போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இப்போ அந்த ஆளுக்கான வந்து தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ என் கூட சேர்ந்து நீ ரொமான்ஸ் பண்ணணும், எனக்கு ஒரு பாயை பேத்து கொடு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிருவேன், என் குடும்பத்துக்கு வாரிசை கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பேசினதும் அந்த பொண்ணுங்க ரொம்ப பயந்து போயிடுறா. அந்த ஆளை தலையில் அடிச்சுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடினதும் நம்ம ஹீரோயின் அவளை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறா. அந்த ஆளை ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே நான் அடிச்சுட்டு போனவளை நீ என்ன ஜெயிலில் பிடிச்சி போட்டியான்னு சொன்னதும், இல்லை இல்லை அவளை அப்ராடுக்கு நான் அனுப்பி வச்சிட்டேன்னு சொன்னதும், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, என்னை வந்துட்டு அவள் கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீங்கள் ஒன்றும் செத்து போலையே அப்படின்றத அவள் சொல்கிறா. கேட்டுட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அப்போ நான் சாகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அப்போ உங்கள் சின்ன பையன் சொல்லிட்டு போனான்ல வேணா உங்களை சும்மா விடுவாளான்னு சொல்லிட்டு அதை எல்லாமே ஞாபகம் வந்துடுது. நீ வந்த பிறகு என்னோட பையங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு தனித்தனியாக போயிட்டாங்க, இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ என்ன அப்படின்னா வந்துட்டு என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் அப்போ என்ன நினச்சிங்க, நான் திரும்ப வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க வந்தானா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அந்த ஆள் கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் பிறந்ததுமே அந்த ஆள் வந்துட்டு அங்கே பேபியை கொண்டு போய் அங்கே வந்துட்டு தூக்கி கொலை பண்ண போயிருக்காரு. ஆனால் வந்துட்டு கொலை பண்ண மனசு இல்லாமல் சரி நான் இங்கேயே வச்சுட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீயே சேர்த்து தொலைஞ்சிருவேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு என் குடும்பத்துக்கு வாரிசு தான் தேவை, நீ ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆம்பளை பையன் வேணுன்றதுக்காக பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அப்போ வந்துட்டு நீ எல்லாமே வந்துட்டு வேணும்னு தான் பண்ணையான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் நான் வந்துட்டு வேணும் தான் பண்ணேன், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எப்பயுமே இருக்க வேண்டிய இடம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் சொன்னதும், என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்தி எடுத்துகிட்டு குத்து வரும்போது கீழே விழுந்துடுறாரு. என்னோட அப்பாவுக்கு தலையில் அடிப்பட்டதில் பைத்தியம் ஆயிடுச்சு போல், என்னை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு சொன்னதுமே அப்போ அங்கே டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட அப்பாவை நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் அந்த ஆள் வந்துட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கத்துனதும் அங்கே வந்துட்டு உண்மையிலே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஹெட் ஆகுறது வந்து நியூஸாக போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஆள் அங்கே பைத்தியம் மாதிரி அங்கே பயங்கரமாக கத்திட்டுருக்காரு, இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. அப்போ அவங்க ஸ்பீச் கொடுக்குறா, என்னோட வீட்டில் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கல்ல என்னென்ன விஷயமும் நடந்து போயிடுச்சு, இப்போ இந்த ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு என்ன தவிர யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே நான் தான் ஹெட் அப்படின்றத சொல்கிறா. அந்த ஆள் அங்கே கத்தி கத்தியே அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே செத்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிருவேன், எதுக்குமே நீங்கள் வந்துட்டு யாரும் பயப்பட வேணாம், எந்த ஒரு லேடியாக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிக்கலாம் அப்படின்றத அவ சொல்கிறா. அவன் மனசுலேயும் நான் வந்து இத்தனை நாளாக வந்துட்டு இழந்த எல்லாத்தையுமே நான் திரும்ப வந்து எடுத்துட்டேன், நான் தான் ஈஸியாக தூக்கி கீழே எறிஞ்சிருவீங்களா, பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு எல்லா திறமையும் இருக்குன்றது உங்களுக்குலாம் எப்போ புரிய போகுது அப்படின்ற செட் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பொண்ணுங்களை வந்துட்டு வேணாம் நினைக்கிறவங்களுக்குலாம் இதான் சரியான பனிஷ்மெண்ட். பொண்ணு நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்ற மாதிரி தான் இந்த சீரீஸ்மே ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.